ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா மைதன். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா அஜய் தேவ்கான், பிரியாமணி, நிட்டான்சி மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யாருன்னா அமித் சர்மா அவர்கள் தான் இந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பணியாக கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை ஏப்ரல் மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தி காட் லைஃப் ஆடு ஜீவிதம். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அமலாபால் நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் பிளஸி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பணிகள் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 14 ஸ்ட்ரீமிங் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பிடி சாரி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா காஷ்மீரா பரதேசி நடிச்சிருக்காங்க. அனிகா சுரேந்திரன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பணிகளை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான அவார்ட் ரைஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தான் கிளைம் பண்ணியிருக்காங்களாம். மேபி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 3 வீக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ரந்த் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தை எகிரிக்காங்க. படத்துக்கான ஐஎன்டி பணிகள் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பிப்ரவரி மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் இந்த திரைப்படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணலை. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதம் 14 ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்களா இல்லையான்னு நெட்ஃப்ளிக்ஸில். நீங்கள் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பிரச்சனை மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல் ஐக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க. பதங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.